தமிழ் சினிமாவில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம், இயக்குனர் சுதா கொங்கரா நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான நல்ல வரவேற்பை பெற்ற பராசக்தி படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சாங்க. இந்த படத்தை இயக்குனவங்க தான் சுதா கொங்கரா. மொத்தம் 15 கோடி ரூபாய் ஊதியம் வாங்கி ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அதில் இன்னும் 8 கோடியே 39 லட்சம் ரூபாய் சம்பள பாக்கி இருக்கிறதா சுதா கொங்கரா குற்றம் சாட்டியிருக்காங்க. பல முறை கேட்டும் அந்த தொகையை கொடுக்கல அப்படின்னு தற்போது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பள பாக்கி முழுமையா வழங்கப்படும் வரை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற இதயம் முரளி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வச்சிருக்காங்க. மேலும் பராசக்தி திரைப்படத்தின் உரிமையை வேறு யாருக்கும் மாற்றவோ வழங்கவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பராசக்தி படத்தோட OTT வெளியீடு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமம், இது மூலமா வர வருமானம் எவ்வளவு, அந்த முழு கணக்கையும் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யணும் அப்படின்னு சுதா கொங்கரா மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் ஜூலை 8ஆம் தேதிக்குள்ள தன்னோட பதிலை தாக்கல் செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு வெற்றி படம் வெளியானதுக்கு அப்புறமும் இயக்குனரே சம்பள பாக்கிக்காக நீதிமன்றத்தை நாடி இருப்பது தமிழ் திரையுலகத்துல பெரிய விவாதமா மாறி இருக்கு. இந்த வழக்குல தயாரிப்பு நிறுவனம் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க, நீதிமன்றம் இறுதியா என்ன தீர்ப்பு வழங்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பா ஜூலை 8ஆம் தேதி நடைபெற உள்ள அடுத்த விசாரணைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.